ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 1989 அக்டோபர் 28 தீபாவளி அன்று வெளியான படம் தான் ராஜநடை. என்னடா அது நேத்து சொன்ன படத்தை தான் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னேன், இன்னைக்கும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். நேத்து சொன்ன படம் தருமம் வெல்லும், இன்னைக்கு சொல்ற படம் ராஜநடை. இந்த ரெண்டு படமும் ஒரே நாள்ல தீபாவளி அன்று வெளியாச்சு. இந்த படத்தினோட கதை யாருன்னு பாத்தீங்கன்னா, கதை திரைக்கதை சோபா சந்திரசேகர், டைரக்ஷன் சந்திரசேகரன், எஸ்ஏசி சார் தான். நீண்ட நாளுக்கு பிறகு விஜயகாந்த் சார் வச்சு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கிட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால கேப்டனை வச்சு இந்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்துல விஜயகாந்த் சார், சீதா, கௌதமி, ராதா ரவி, செந்தாமரை, சரண்ராஜ், எஸ் சந்திரன், கோவை சர்லான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு இடத்துல ஒரு கும்பல், பெரிய கும்பல், ஒரு கொள்ளை கும்பலை ஒரு கமிஷனர் பிடிச்சு கொடுக்கிறாரு. அந்த கமிஷனரை ஒரு பில்டிங்ல இருந்து சரண்ராஜ் சுடுறாரு. சுட்ட உடனே இத ஒரு போட்டோகிராஃபர் இவர் சுடுற டைமையும் அந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கிற சரண்ராஜனுடைய அந்த கன் பாயிண்ட்ல வச்சு சொல்ற இடத்தையும் இவர் போட்டோ எடுத்துருவாரு போட்டோகிராஃபர். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டோகிராஃபர் அந்த பிலிம அந்த பிக்சரை இவர் சேஃப்டியா வச்சிருப்பாரு. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது இந்த பிக்சரை வச்சு சரண்ராஜ் கிட்ட இருந்து காசை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோகிராஃபருக்கு ஒரு ஆசை. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பர்டிகுலரான ஒரு மணி பர்ஸ்ல வச்சு தான் வச்சிருப்பாரு. அந்த பர்ஸ் யாருகிட்ட போகுதுன்னா விஜயகாந்த் சார்கிட்ட அந்த பர்ஸ் போயிரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சரண்ராஜ் இந்த போட்டோகிராஃபரை கொன்றுவாரு. கொன்னதுக்கு அப்புறம் இந்த கும்பலை பிடிக்கிறதுக்கு விஜயகாந்த் சாரையே களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த கதை. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த படத்தோட கதையை பார்த்தாச்சு. அடுத்தது கேப்டனை பத்தி பார்ப்போம். கேப்டன் ஒரு அழகான ஒரு வாலிபனா, அதாவது ஒரு என்ன சொல்றது, அவர் அவருக்கே மிடுக்கான ஒரு அழகான தோற்றத்துல உண்மையிலேயே நான் வேற லெவல்ல ஃபீல் பண்ணேன். கேப்டன் அவர்கள் தவிர இந்த மாதிரி ஒரு டக்கிங் பண்ணிட்டு இவ்வளவு சூப்பரா ஒரு வசனம் பேசி அப்படி ஒரு நுனிநாக்குல இருந்து அந்த வசனம் புறப்படும் போது ஒரு இடத்துல கூட அவர் தடுமாறவோ அந்த வசனத்தை மறந்து பாக்குற மாதிரி பார்க்க. சிவாச்சாரி எப்படி வசனம் பேசுவாரோ அதே போல வசனத்துல பிச்சு உதறி இருப்பார் இந்த படத்துல. அந்த மாதிரி வசனங்கள், அனல் தெரிக்கும் வசனங்கள் சூப்பரா இருக்கும். அது போல ரெண்டாவது இந்த படத்துல நான் யாரை பாராட்டணும்னு பாத்தீங்கன்னா, சீதா தான் இந்த படத்தினுடைய ஹீரோயினி. அவங்க மனைவியா வருவாங்க. அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அவங்களுக்கு கஸ்தூரி மான் கிட்டுயாம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் பாட்டு இந்த படத்துல கொடுத்திருப்பாங்க. MS விஸ்வநாதன் தான் இந்த படத்தினோட மியூசிக். இது போக அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கௌதமிக்கு இந்த படத்துல நல்ல ஒரு லீட் ரோல் கொடுத்திருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்துல CBI ஆபீசரா வருவாங்க விஜயகாந்த் சாருக்கு துணையா. அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ராதா ரவி, அவரை பாக்கிறதுக்கு முன்னாடி சரண்ராஜை பாத்திரலாம். சரண்ராஜ் தான் இந்த படத்துல மெயினான வில்ல டைகரா வருவாரு. என் ரூட்டே வேற அப்படிம்பாருல, அந்த டைலாக் ஃபுல்லாவே இதுலதான். எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, என் ரூட்டே வேற அப்படிம்பாரு. அப்புறம் அது போக அவரோட வில்லத்தனம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கண்ணுல லென்ஸ் வச்சுக்கணும். அப்புறம் ஒரே ஒரு ஸ்னைப்பர் எடுத்துக்கிட்டு எவ்வளவு லாங்கா இருந்தாலும் சரி கரெக்டா சுடுவாரு. விஜயகாந்த் சுடுவாரு, அவர் 2 டைம் மிஸ் ஆகுவாரு. இது போல இந்த படத்துல அடுத்தபடியா யாருன்னு பாத்தீங்கன்னா, வித்யாஸ்ரீ, அவர் தான் அவங்களோட தங்கச்சி, விஜயகாந்த் சாரோட தங்கச்சியே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் அவர் ஒன் சைடா காதலிக்கக்கூடிய கேரள ஆக்டர் சுரேஷ் நடிச்சிருப்பாரு. அவர் ஒன் சைடா காதலிப்பாரு. அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு ட்ராக் தனியா ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ராதா ரவி இந்த படத்துல ஒரு பெரிய போலீஸ் சக்கரவர்த்திங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா, செந்தாமரை, அவரும் ஒரு போலீஸ் ஆபீசர் நடிச்சிருப்பாரு. அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா, எஸ் சந்திரன் அண்ட் கோவை சர்லா, அவங்க டீமும் ஒரு துப்பறியும் போலீஸ்ன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு தனி ட்ராக் ஓடிட்டு இருக்கும். இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு எடுத்துக்கிட்ட கேரக்டரை கரெக்டா கொண்டு போயிருப்பாங்க. குறிப்பா சொல்ல போனா பேபி சாமிலி தான் இந்த படத்தினுடைய அந்த குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்கக்கூடிய பாப்பா. அந்த பேபி சாமிலி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நிறைய படங்கள் நீங்க பார்த்திருக்கலாம். இந்த படத்துல சூப்பராகவே நடிச்சிருக்க அந்த குழந்தை. அது குறிப்பா ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிடும். அந்த இடத்துல எப்படியாவது அப்பாவையும் கௌதமியும் ஒண்ணு சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கஸ்தூரி மான்குட்டியாம் பாட்டை பாடும் பாருங்க நடு ரோட்ல, அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அது போல இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதுவும் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஃபைட் ஆகட்டும்,
அப்புறம் வந்து ஹோட்டல்ல நடக்கக்கூடிய அந்த ஃபைட் ஆகட்டும், அப்புறம் எல்லா ஃபைட்டும் சூப்பரா இருந்தா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் உண்மையிலேயே சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து பண்ணியிருப்பார். உண்மையிலேயே அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த ஃபைட்லாம். அது போக இந்த படத்துல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் அவர்கள் வந்து இந்த படத்துல விஜயகாந்தின் புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் ராஜநடை அப்படின்னு தான் எஸ்எஸ்சி போடுவார். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் மேல அவர் வச்சிருந்த அளவு கடந்த பாசம் தான். எந்த ஒரு தன்னோட படத்தையும் தான் சொந்தமா தயாரிச்ச படத்தை இப்ப இன்னொருத்தரோட பேரு போடுவாங்க. எப்படி போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நடிக்கும் அப்படி போடுவாங்க. ஆனா இந்த படத்துல அப்படி போட மாட்டாங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் ராஜநடை அப்படிதான் போடுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க 2 பேருக்கு வச்சிருந்த உண்மையான ஒரு நட்பு தான் காரணம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள் வந்து எனக்கு 2 பாட்டு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தரமான பாடல்கள் தான். அந்த சோக பாடல் ஆகட்டும், அப்புறம் இந்த கஸ்தூரி மான்குட்டியா 3 டைம் வரும் இந்த பாட்டு. அந்த பாட்டு உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 நாள் பக்கமா இந்த படம் ஓடிச்சு. அந்த அளவுக்கு ஒரு வெள்ளி விழா கண்ட படம் தான் ராஜநடை. இவர் வந்து சரண்ராஜுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் 2 டைம் ஃபைட் வரும். அந்த 2 ஃபைட்லயுமே செம்மையா பண்ணுவாரு. அது போக இன்னொரு ஒத்த கண்ணனோட ஒரு ஃபைட் இருக்கும். உண்மையிலே அந்த ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஜெயிலுக்குள்ள நடக்கிற அந்த ஃபைட்டு, அந்த ஒத்த கண்ணன் தப்பிச்சு போற இடம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே மெத்தட்ல தப்பிச்சு போவாரு நம்ம கேப்டன் அவர்கள். அந்த சூப்பரண்டா வரக்கூடிய அவர்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போவாரு. தப்பிச்சு போகும்போது அந்த சீன்ல உண்மையிலே காமெடியா இருந்துச்சு எனக்கு ரொம்ப. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, என்ன சொல்லி இந்த படத்தை நான் ஃபில்அப் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா அமைஞ்ச படம் தான் ராஜநடை. பெரிய அளவுல இந்த படம் ஹிட் ஆச்சு. விஜயகாந்த் சார்னுடைய படங்கள்ல வந்து ஒரு 10 படங்கள் நீ சொல்லுன்னு சொன்னீங்கன்னா அந்த டாப் 10ல வந்து கண்டிப்பா ராஜநடை படம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒர்த்தான படம். உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த படத்தை போய் நீங்க பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல மற்றும் உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் தான் போடுவாங்க. எந்த ஒரு ஹீரோயின் பேரோ வில்லன் பேரோ யார் பேரும் போட மாட்டாங்க. விஜயகாந்த் சார் பேர் போடுவாங்க, மற்றும் உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் போட்டுருவாங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வில்லனை வந்து காட்ட மாட்டாங்க. வில்லனை வந்து ஹிப்போட நிறுத்திடுவாங்க, இடுப்போட நிறுத்திடுவாங்க. அவர் வந்து நடக்கிறது பேசுறது அது மட்டும் தான் காட்டுவாங்க. ஆனா வில்லன் யாருன்னு தெரியவே தெரியாது. ஆனா வில்லன் தெரியும் போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அந்த சீன்லாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொம்மையில வச்சிட்டு இருந்த அந்த பிரேம வந்து எடுத்து கொடுக்குற சீன் அது நல்லா இருக்கும். அந்த பாப்பா பேசக்கூடிய சில வசனங்கள் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அது போல விஜயகாந்த் சார் ராதாரவி கிட்ட பேசக்கூடிய அந்த ஆக்ரோஷமான வசனங்கள் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பார் விஜயகாந்த் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரொம்ப சோகமான ஒரு சீன் வரும். அந்த சீன்ல விஜயகாந்த் சார் அப்படியே கண்ணுல தண்ணி வரும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவாரு. இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பரா நடிச்சதுனால தான் இந்த படம் மாபெரும் ஹிட் அடிச்சு ஒரு 250 நாளுக்கு மேல ஓடி பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட அந்த படம் அமைஞ்சதுதான் இந்த காரணம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா இந்த படத்தை போய் நீங்க பாருங்க. குடும்பத்தோடு உட்காந்து பாருங்க. எந்த ஒரு ஆபாசமோ வேற அருவருப்பான வார்த்தைகளோ வேற எதுவுமே கிடையாது. படம் வந்து அவ்வளவு ஒரு பர்ஃபெக்டா இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நம்ம கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக இந்த படம் வந்து 81வது அந்த படம் வெளியாச்சு. அடுத்தது 82வது வெளியான ஒரு பக்தி படம் இருக்குது. அதை பத்தி நாளைக்கு பேசுவோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.